மேட்டுப்பாளையத்தில் இபிஎஸ்ஸின் பரப்புரையின் போது தாவேக கொடி பறந்தது. தர்மபுரியில் இபிஎஸ்ஐ வரவேற்று தாவேகவினர் பேனர் வைத்தது போன்ற நிகழ்வுகள் அதிமுக தாவேக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. அது பற்றிய நேரலையை பார்க்கிறோம். தொடர்ந்து இது பற்றி பேச அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். முதல்ல இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப தாவேக அதிமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கா அப்படிங்கிறதுக்கு பேசுற மாதிரி தான் பல்வேறு நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இப்ப தாவேக தலைவர் விஜய் தொடர்ந்து மௌனம் காத்துட்டு வந்தாலுமே கூட அவர் இந்த அரசியல் தேர்தல் களத்துக்கே அவர் இறங்கினாரு. இப்ப அதிமுக அவனுடைய கூட்டணி அப்படிங்கிற ஒரு மூவ தாவேக தலைவர் விஜய் முன்னெடுப்பாரா? அடுத்தடுத்து அந்த கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய பார்வை என்ன? அதாவதுங்க, அதிமுக முதல்ல நீங்க இந்த விக்கிரவாண்டியோடைய மாநாடு முடிந்த பிறகு நடைபெற்ற பேச்சு என்பது இல்ல வெளியே நம்ம எல்லாம் பார்த்தது என்பது அதிமுகவும் தாவேக்கவும் கூட்டணிக்கு போயிடுவாங்க, ரெண்டு பேருக்கும் சீட் ஷேரிங் எல்லாம் பேசப்பட்டது. விஜய்க்கு 80 சீட் வரைக்கும் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க, துணை முதலமைச்சர் வரைக்கும் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் போயிட்டு இருந்தது. அது யாரும் மறுக்கல, ரொம்ப பெருசா தாவேக சைடு மறுக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விவாதங்கள்ல இல்ல பொதுவாக தாவேக விமர்சனம் செய்து எதுவுமே எந்த கருத்தையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கறது வெளிப்படையாகவும் சொன்னாரு. அதுதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற பார்த்தோம். ஆனால் அந்த காட்சிகளம் எப்ப மாறுச்சுன்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக சேர்ந்த பின்னர் அது தாவேக்கு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. ஐயோ, நம்ம கூட கூட்டணிக்கு வரோம்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அது இப்படி போயிட்டாங்களே, ஏன்னா நம்ம கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லியிருக்கும் போது நம்ம இப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள எப்படி சேருவது அப்படிங்கலாம் போயிட்டு இருந்தது. அதற்கு பிறகுதான் கொஞ்சம் லைட்டாவது விஜய் அவர்கள் அதிமுகவையும் தாக்கி பேச ஆரம்பிச்சாரு. நாங்க திமுகவை அவர் தாக்கி பேசும்பொழுது அதிமுக மாதிரி நாங்களும் அடிமையாக போக மாட்டோம் சொல்லி சொன்னாரு. அவர் அடிமை கட்சின்னு 2-3 இடங்கள்ல அவர் கோடிட்டு எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சார். ஆனா இந்த கரூருடைய பெரும் துயரம் அதற்கு பிறகு நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது அண்ணாமலை தான் துவக்கி வச்சார். முதலாக காவல்துறை மேலதான் ஒட்டுமொத்த குற்றமும் இருக்கே தவிர விஜய் மேல எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கறத துவக்கி வச்சார். விஜய்க்கு எந்த அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. அதே லைனை திரும்ப எடப்பாடி பழனிசாமி எடுத்தார், அப்புறம் நயினா நாகேந்திரன் எடுத்தார், அதுக்கப்புறம் தமிழிசை எடுத்தாங்க. சோ எல்லோரும் என்னன்னா இந்த பெருந்துயரத்தை பயன்படுத்தி இதன் மூலியமாக ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு லைனுக்கு இவங்கெல்லாம் ஒன்னா வர்றாங்க அப்படிங்கறதா பார்வையாக இருந்தது. எல்லாம் சேர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள், இறந்து போன மக்களுடைய கவலை எல்லாம் இல்லை, எங்களுக்கு ஒரு கூட்டணி அமைகிறது நல்ல ஒரு சாய்ஸ் ஆப்ஷன் பார்த்தாங்க. பெரும்பாலான ஆங்கில ஊடக விவாதங்கள்லாம் பார்க்கும் பொழுது திஸ் ரைட் டைம் டு பிரிங் விஜய் அண்டர் என்டிஏ அப்படிங்கிறதா வெளிப்படையாக அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அதற்கான நகர்வுகள் துவங்க ஆரம்பிச்சது. இப்பொழுதுமே கூட வர்ற செய்திகள் 2 பாக்குறோம். ஒண்ணு, வெளிப்படையாக இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பேனர் வச்சாங்க அப்படிங்கிற பார்த்தோம். ஒரு கொடி வந்தது. ஆனா அந்த கொடி வச்சிருக்கிற பையன் டிஷர்ட் அதிமுக டிஷர்ட் போட்டிருக்கான் அப்படிங்கிற சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால அது உண்மையிலேயே தாவேக்கோடைய தம்பி தான் அந்த மாதிரி பண்றாரா, இல்ல அதிமுகவே அந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்களா அப்படிங்கிறது. ஆனா ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப குஷியா இருக்கு. அந்த கொடியை பார்த்தவுடன் பாருங்கள் புதியவர்கள் வந்து விட்டார்கள் அப்படிங்கறத அவர் ரொம்ப பூரிச்சு போறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை இதற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்பு காட்டுறாரு. பாஜகவும் எப்படியாவது இதற்குள்ள கொண்டு வர வேண்டும். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தவன் தமிழக வெற்றி கழகம் இந்தியாக்குள்ள வந்தாதான் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிந்து முடிகிறது. வெளிப்படையான விஷயங்கள் இது. மறைமுகமாக சொல்கின்ற விஷயங்கள் என்பது இந்த நிகழ்விற்கு பிறகு விஜய் அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசினார், இன்னும் சில அமைச்சர்கள் பேசினார்கள் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் போகுது. ஆனா விஜய் அவர்கள் உடனடியாக இதற்கு ஏற்றுக்கொண்டாரா, இல்ல அவருடைய முடிவு என்னவாக இருக்கிறது? இன்னைக்கு அவருக்கு இருக்கிற சிக்கல், முதலில் அவர் வெளியே வர வேண்டும். அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் முன்ஜாமீனுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சிக்கலெல்லாம் முடிய வேண்டும். அதற்கு பிறகு உடனடியாக இந்த முடிவு ஏற்பாரா? ஏன்னா நீங்களே சொன்ன மாதிரி ஒண்ணு, கொள்கை எதிரியோட நம்ம எப்படி இணைவது, அதை மக்கள்கிட்ட போய் நம்ம எப்படி சொல்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்ன பிறகு நம்ம இப்ப அதை மாத்தி இல்ல நான் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இப்ப இந்த களத்துக்கு நீங்க வந்தது அதிமுக முதலமைச்சர் ஆக்குவதற்கு தானா போன்ற கேள்விகளுக்கு இவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? இல்லைங்க, எங்களுக்கு ஒரு பெருந்தீரம் நடந்துருச்சு, அதுல இருந்து நாங்க வேற வழி இல்லாம நாங்க சிக்கிட்டோம், என்டிஏட்ட சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிட மாட்டாரா அப்படிங்கிற சில சிக்கல்கள் இருக்கு. அதனால தமிழக வெற்றி கழகம் உடனடியாக எந்த முடிவுகளும் எடுக்க மாட்டார்கள் நினைக்கிறேன். விஜய் மௌனம் காப்பார். இன்னும் சொல்ல போனா இல்ல அது மாதிரி நடக்கலாம்னு சொன்னா சொல்லுவாங்க. பொங்கலுக்கு பிறகு, இன்னும் பொங்கல்னு சொல்றதை விட ஜனநாயகன் திரைப்பட ரிலீஸ்க்கு பிறகுதான் அவர்கள் ஏதாவது ஒரு சாலிடான முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் எடுக்க போகின்ற எந்த முடிவாக இருந்தாலும் அந்த ஜனநாயகன் படத்தையுமே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு வியாபாரமும் முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் ஜனவரிக்கு பிறகுதான் ஒரு சாலிடா தெரியும். அது வரைக்கும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி ஹேஷியங்களும் இருக்கும், மறைமுகமாக நடக்கின்ற பேரங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கும். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.